அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வேளையில் எல்லாரும் பரபரப்பாக இருக்கும்போது அக்கா வீரலட்சுமி அவர்கள் வந்து ஒரு பதிவை போடுறாங்க. அது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குங்க. அந்த பதிவு என்ன அப்படிங்கிறத ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில் மிக தெளிவாக பார்ப்போம். தமிழர் முன்னேற்ற படை அதோட நிறுவன தலைவர் தான் அக்கா கி வீரலட்சுமி அவர்கள். அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க தமிழ் தேசியமாக இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை வந்து சுற்றி காட்டக்கூடியவங்களா தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு தெரிஞ்ச அக்கா வீரலட்சுமி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு விஷயங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இன்னைக்கு அவங்க என்ன ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளத்தில் 15 வருஷமாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக அதாவது எம்எல்ஏவா ஆகக்கூடிய தகுதி உள்ள அக்கா வீரலட்சுமி அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டாப்லையாம். எல்லா இடத்துலையும் தடையா இருக்காப்லையாம். அவர் ஆக விடாம அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து தடுக்கிறாங்களாம். அப்போ இப்படி ஒரு பதிவை போடுறாங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் எதிரியா அக்கா தான் இருக்காங்களாம். அக்கா வந்து சீமான் அண்ணன் வீழ்த்தாம விட மாட்டாங்களாம் அப்படின்னு ஒரு பதிவை வந்து போடுறாங்க. இதை பார்த்தோன்னே என்னடா இது, இங்கே தேர்தல் வேலை நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் தேர்தல் நோக்கி போறாங்க. அக்கா கூட வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. போய் உதயநிதி அவர்களை பார்த்து அந்த ஆதரவு கடிதத்தை அதாவது அப்பா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறதுக்காக ஒரு மனு கொடுத்துருந்தாங்க, ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அக்காவை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் அமைஞ்ச உடனே அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு சின்னவர் ஐயா உதயநிதி அவர்களை போய் பார்த்து நாங்கள் வந்து உங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இவங்களா வாலண்டியராக போய் அக்கா பண்ணாங்க. அவங்களும் அந்த கடிதத்தை வாங்கிட்டாங்க. ரைட், ஆதரவு தானே, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்களை இப்போ பேச வேண்டிய இந்த அவங்க சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் சீமான் அவர்கள் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான காரணம் என்ன? சரி, இப்போ உங்க எல்லாருக்குமே என்ன காரணம் தெரியாதுல்ல. நானும் இதே போலதாங்க. யார்கிட்ட போய் கேட்கறது? வேற யார்ட்டையாவது கேட்டோம்னா உண்மையை சொல்லுவாங்களா? நேர வீரலட்சுமி அக்காவுக்கு போனை போட்டு கேட்டுருவோமேன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா ஒரு நம்பரை வாங்கி அக்காவுக்கு கேட்டேங்க. அந்த போனை யார் எடுக்கிறா, என்ன பதில் சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்களேன். ஹலோ, சொல்லுங்க அண்ணா. யாரு வீரலட்சுமி அக்கா இல்லையா? இருக்காங்கண்ணா, கார்ல இருக்காங்க. அப்படியா அண்ணா? ஒண்ணும் இல்ல, அக்கா இப்போ ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. 15 வருஷமா சீமான நான் வந்து. ஆமாண்ணா. அது என்னண்ணே, ஏன் என்னாச்சு? அவர் என்ன பண்ணாப்ல? யாரு? அவர் சீமான வந்து அக்கா சட்டமன்ற உறுப்பினர் தடுக்கிறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமா, அது என்னாச்சுண்ணே? எல்லா இடத்துலயும் போய் பேசி வீரலட்சுமி வாழ்த்து தரான்னு சொல்லிடுறாரா? புரியண்ணே, வீரலட்சுமி அக்கா வாழ்த்து தராங்கன்னு சொல்லிடுறாரா எல்லா இடத்துலயும்? இப்ப அக்கா எதுவும் கேட்டாங்களா? யார்கிட்டையும் கேட்டாங்களா வாய்ப்பு? இல்ல, அவர் எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்லிடுறாரா? நம்பிக்கையாக மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு. ஆனா அக்கா இப்ப வந்து எம்எல்ஏ நிக்கிறாங்களாண்ணே? இங்க நிக்கிறாங்களா? எங்க நிக்கல, ஆனா நிக்கிறதுக்கு விடாம அவங்கள வந்து எல்லா இடத்துலயும் போய் வாய்ப்பு கொடுக்காங்கன்னு சொல்லி சுத்திருக்கிறாரா? சரிண்ணா. இல்ல அக்கா சுயேட்சையா கூட நிக்கலாம் தானே? வீட்ல நிக்கிறான். இல்ல அக்கா ஒரு கட்சி வச்சிருக்காங்கல்ல, அப்ப அந்த கட்சி சார்பாக அக்கா நிக்கலாம்ல. யாருமே வந்து பணம் தர மாட்டாங்கப்பா. நாங்க யாரும் ஓட்டு பிரிக்கிறதுக்கு நிக்க மாட்டாங்க. இல்ல நாங்க செய்கிறதுக்காக நிற்போம். ஓட்டு பிரிக்கிற அரசியல் எனக்கு தெரியாது. ஒரு நாள் திமுக இருக்குது, ஒரு நாள் யூடிஎம் இருக்குது, ஒரு நாள் வந்து பங்காளிக்கு வருது, ஒரு நாள் பிஜேபி RSS வந்து புனிதமாக இதுல மாத்தி மாத்தி பேச தெரியாது, மாத்தி மாத்தி வாழ தெரியாது. நாங்க ஒரே பொருள் ஒரே நேரத்துல தான் வாழ்வோம். நாங்க காலத்துக்கு பேச தெரியாது. ஆனா இல்லண்ணே, நான் அதை சொல்ல வரலண்ணே. இப்ப நீங்க இப்ப அக்கா வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை யாரும் தடுக்க முடியாதானே? அக்கா தனியா இல்ல. அதாவது நம்ம போற இடத்துல மாத்தி மாத்தி பேசி எல்லாரும் காதல் வச்சு அவங்களோட போய் யாரா போடுங்க, அவங்க தேவையான மாதிரி பேசிங்க எல்லாரும் போய் பிஜேபி சீமான் யாரும் எதிர்க்கிறாரு இப்ப? ஆனா திராவிடத்தையும் எதிர்க்கிறாரு, ஆரியத்தையும் எதிர்க்கிறாரு. யாரு திராவிடா? யாரு? திமுக. எப்ப எதிர்க்கிறாரு அவர்? இப்ப நாம் தமிழர் உதயமானவர். அதாவது அவர் பிறந்து 56 வயசு அப்புறம் இருக்கிறாரு அப்படின்னா? இல்ல இல்ல, ஈழப்படுகொலைக்கு பிறகு இருக்கிறாப்ல. இல்ல திராவிட ஏடிஎம்கே திராவிட இயக்கம் இல்லையா? ஏடிஎம்கே தான் இருக்கிறப்ப திராவிடங்களே 2 பேருமே ஈழமடம் யார் சொல்லுது? யார் ஓட்டு கேட்டது? அது அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை திமுக காங்கிரஸ். அதுதான் நான் உனக்கு கேள்வி கேட்கிறேன். திமுக ஏடிஎம் ஈழப்படுகொலைக்கு அப்புறம் ஏடிஎம் ஓட்டு போட்டு திமுக ஆதரிக்கிறது. அதுக்கப்புறம் திமுக முதலமைச்சர் வீட்டுல போயிட்டு நாங்க பங்காளின்னு சொல்ல வேண்டியது, திமுக துட்டு வாங்கிட்டு ஓட்டை பிரிக்க வேண்டியது. யாரு என்ன வேலை பார்க்கணும் அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு அரசியலா? எலெக்ஷன் முடிஞ்சு பாக்கலாம், வெயிட் பண்ணி எலெக்ஷன் பாக்கலாம். போறோம் ஆள் இல்லாம ஏடிஎம் சிதற போயிருக்கு. சப்போர்ட் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அந்த ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ சீமான அவருடைய ஓட்டு என்ன தெரிஞ்சு வந்து எலெக்ஷன்ல பாக்கலாம், வெயிட் பண்ணுங்க. இல்லண்ணே, அண்ணே
நான் என்ன கேக்குறேன், அக்கா நின்றுக்கலாமே தனியா, அக்காவை யாரும் தடுக்க அக்கா நிக்கணும்னா என்னோட சொல்றேன், எனக்கு இதே கொள்கையோட காலப்போக்கில் இவங்க பணம் பட்டா இவங்க பேசுறது, அவங்க பணம் பட்டா அவங்க பேசுறது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. நாங்க பெரியாருடைய குழுல, எங்களுக்கு தமிழ் தேசிய குழுல சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் சொல்றோம். அவர் என்ன சாதியை குடியிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் அரசியல். ஆனா நீங்க எங்க சுத்தினாலும் அவரை கம்பேர் பண்றீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அக்கா தனிச்சு அக்கா என்னவோ அக்கா அந்த நான் என்னோட கொள்கை இது, என்னை நம்பி நீங்க வாக்கு செலுத்துங்கன்னா அக்கா கேட்கலாமே. என்னதான் நாமெல்லாம் அந்த பொருளாதார பிடிச்சி வச்சு ஏடிஎம் கூட்டணி செய்யறது, ஏடிஎம் சரி எங்க அமைப்பு வளர தடுத்து இருந்தாரு. ஓ, நீங்க ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? ஏடிஎம் ஒரு ஜாயின் பண்ணி 10 வருஷமா எங்களுக்கு இல்லாத எல்லாம் பண்ண விட்டாரு. ஏடிஎம் கூட்டணிச்சிங்க 10 வருஷமா எடப்பாடி சித்தப்பா தானே கேட்டிருந்தாரு. 10 வருஷமா ஏடிஎம் ஆச்சரியம் சித்தப்பா, இப்ப சித்தப்பா சொல்லலாம் சொல்ல மாட்டாரு. அதுக்கெல்லாம் நாங்க யாரும் பேச மாட்டோம். எப்போ ஒரே மாதிரி ஒரே நிலையில இருப்போம். சரிண்ணா, நீங்க என்ன பேசுறது? நீங்க யாரு? என் பேர் பூ கணேசன். சரிண்ணா, நீங்க என்னவா இருக்கீங்கன்னா பொறுப்புல இருக்கீங்களா? நான் சும்மா கட்சியில எழுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிண்ணா, சரி சரிண்ணா, நல்ல. இந்த ஆடியோவை கேட்ட பிறகு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க அண்ணன் சீமான் அவர்களை என்னவா நினைக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க, எனக்கு சாம்பார் குழம்பு வேணும், சாம்பார் ஊற்றுங்க அப்படின்னா அவர் போறாரு பாருங்க, புளிக்குழம்பு தான் உனக்கு ஊற்றுவேன்னு அவர் புளிக்குழம்புலேயே நிற்கிறாரு. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்களாங்க. அதே போல் சீமான் அவர்களா இப்படித்தேன், சீமான் அவர்களா இப்படித்தேன். நான் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் வந்து திருப்பி எங்கே வந்து நிற்பாருன்னா, சீமானா இப்படித்தேன், சீமானா இப்படித்தேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணுறது? கொஞ்சம் விட்டா தூங்கி எந்திரிச்சா சீமானே அப்படின்னு ஏதாவது ஒன்று எதுக்கு எடுத்தாலும் சீமானே கிடப்பாங்க போல. சரி, இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களேன்னு சொல்லி இதை நம்ம விட்டுட்டு போயிடலாம், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம அக்கா வீரலட்சுமி அவர்கள் வந்து எப்படியாவது அரசியலில் நம்ம ஒரு ஜெயலலிதாவை ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட வந்து களமாடிட்டு இருக்க இந்த அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. என்னடா அது அப்படின்னு 17 வயசுல ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்தவங்க எப்படியாவது பிடிச்சி மேலே போயிடலாம் அப்படின்ட்டு ஐயா பழநெடுமாறன் இவங்களோட எல்லாம் வந்து கூட இருந்திருக்காங்க. ஈழ விடுதலை போறப்பெல்லாம் இவங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இவங்களோட தான் வந்து இணக்கமா இருந்திருக்காங்க. அண்ணன் தான் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமா இருக்கக்கூடியவங்க, இந்த வட்டாரத்துக்குள்ளேயே பழகக்கூடியவங்க தான் அக்கா வீரலட்சுமி அவர்கள். ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சி இருக்குல்லையா, அதை பார்க்கும் போது மற்றவங்களுக்கு பொறாம வரும். என்னடா இது நம்ம கூட இருந்தாங்க, நம்ம சரசரன்னு இப்படி மேலே போறாங்களே அப்படிங்கிற எண்ணம் வந்து வீரலட்சுமி அவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு பெண் ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஜெயலலிதா வந்து ஒரு ஆளுமையா இருந்தாங்களோ அது போல நம்மளும் எப்படியாவது வரணும் அப்படின்னு அவங்கள பார்த்தே வந்து அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. ஜெயலலிதா எந்த அளவுக்கு உடை ஊற்றுவாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க வந்து மைனூட்டா வேலைகளை செய்வாங்களோ அதற்கு ஏத்தாப்புல வந்து அவங்க தன்னை தயார்படுத்தி கொண்டாங்க. ஆனா இது வந்து என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு அண்ணன் சீமான் அவருடைய வளர்ச்சியை பார்க்க அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமைகள் அவங்களுக்குள்ளேயே, என்னடா இவர் எப்படியாவது நம்ம வீழ்த்தி நம்ம மேலே வரணுமே அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம சீமானனுக்கு எதிராக பேசணும்னா என்னெல்லாம் அவங்களுக்கு யார் வந்து எது சொல்றாலும் சரி அதை தான் அப்படியே நம்பிக்கிட்டு உடனே சீமானை எதிர்த்து பேசிடுவாங்க. அப்படிதான் வந்து விஜயலட்சுமி அவர்களுடைய மேட்ரு, அவங்க வந்து இவங்கள்ட்ட உதவி கேட்டாங்கன்னா உடனே எடுத்து அக்காவுக்கு அடைக்கலம் கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியில் மறுபடியும் அவங்களே வந்து மூஞ்சில கரையை சாத்தி விட்டு போனாங்க. அதே போல இப்போ திமுக போய் சீட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கொடுக்கல. அதோட என்ன பண்ணிட்டாங்க, இந்தாங்க உங்களுக்கு நான் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து உடனே சீமானனை பற்றி தப்பாக பேசுறது. இதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிக்கா? நீங்கள் கட்சியை வளர்த்து மேலே போகணும் அப்படின்னா கடினமாக உழைங்கக்கா. நீங்கள் போய் போராட்ட காலங்கள் இல்லைங்க, நீங்கள் போராடி இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, அடையாள போராட்டம் இல்லை மக்களுக்கான போராட்டமாக நீங்கள் நின்றீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வெல்லுவீங்க. ஒருத்தவங்க வளர்ந்து போகிறாங்கன்னு பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் பொறாமப்படாதீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொல்லுவாங்க, அடுத்தவன் வந்து அவன் வந்து கெட்டு போயிடணும்னு நினைக்காத, நீ வளர்ந்து போகணும்னு நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான்க்கா நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வளரணும்னு நினைங்க, அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க, அவங்க கெட்டு போயிடணும் வீழ்ந்தரணும்னு நினைக்காதீங்க. இதுலேயே உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்க்கா, நீங்க நேற்று ஒரு நிலைப்பாடுக்கா, அதுக்கப்புறம் விஜய் வந்தாரு, விஜயை நீங்க எதிர்த்து அப்படியே பதிவு போட்டீங்க, அது உடனே விஜய் ரசிகர்லாம் உங்களை அடிக்க ஆரம்பிச்சோன்னா இப்போ விஜய் விட்டுட்டீங்க, விஜய்கிட்ட சரண்டரு. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி, அப்புறம் இப்போ வந்து திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏடிஎம்கே வந்து எதிர்க்கிறீங்க. ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணுமோ, எப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு தமிழ் தேசிய கொள்கையில் இருந்தீங்களோ அந்த கொள்கையை அப்படியே பிடிச்சி நீங்கள் அதற்கு ஏத்தாப்புல வந்து ஒரு வேலைகளை பார்த்து போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்து ஓடுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியாதுங்கிறத உங்கள் தம்பியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்குறேன். நன்றி.